புரட்சி தலைவர் 1972ஆம் ஆண்டு அதிமுக கட்சி ஆரம்பித்தார். யாருக்காக? ஏழை மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக. தமிழக மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர் இருக்காங்க. இது தலைவரால், அம்மாவால் மட்டுமே சாத்தியம். இதுவே சத்தியம். மக்கள் திலகம் எம்ஜிஆரையே அந்த கட்சியிலிருந்து நீக்க ஒரு சிலர் சதித்திட்டம் தீட்டினார்கள். இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு எட்ட ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட்டார், தகர்த்தெறியப்பட்டார். 1975ஆம் ஆண்டு கட்சியின் செயற்குழு பொதுக்குழு எங்கே நடைபெறுகிறது? சிதம்பரத்தில். அந்த செயற்குழு பொதுக்குழு நடைபெறப் போகிறது. அப்பொழுது தலைவரை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க. இந்த விஷயம் முசிறி புத்தன், அஜீஸ், மருதாச்சலம், ஷாகுல் அமீது இவங்க 4 பேர் தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. செயற்குழு கூடின உடனேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆரை யாராவது கட்சியிலிருந்து நீக்கினால் நாங்கள் தீக்குளிப்போம் என்று ஒரே பதட்டம், ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. உடனே எல்லாம் அமைதியாக பார்க்குறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் தலைவருக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அலட்சியமாக அப்படியா அப்படின்னு ஒரே ஒரு புன்னகை மட்டும்தான்.